மாமா சொன்ன மாதிரி அவங்களுடைய கைத்தட்டல தான் அப்பா உருவானாரு. எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ, எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ, கண்டிப்பா அப்பா அங்க இருந்துட்டே இருப்பாரு. அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள், கடமைகள் எனக்கு கொஞ்சம் நிறைய இருக்கு. அது எல்லாமே முடிப்போம். அவர் விட்ட பாதையில இருந்து கண்டிப்பா நாங்க எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு மக்கள், பத்திரிகையாளர்கள், உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ என்னைக்குமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் எல்லாத்துக்குமே, எல்லா அண்ணன்களுக்கும், இங்க இருக்க எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு தெரியும் அன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயத்த ஃபேஸ் பண்ணோம். ஆனா ஒரு நிமிஷம் தான் எங்களுக்கு அவ்வளவு கோஆபரேட்டிவா எல்லாருமே பண்ணீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி. பொதுமக்கள் இவ்வளவு அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. உண்மையாவே அன்னைக்கு சூழ்நிலை வந்து எங்க மனநிலை புரிஞ்சுட்டு நடந்திருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன நிறைவா இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுது, எங்களை பொறுத்த ஒரு பெரிய லெஜெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாம மேடை கலைஞர்களா அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன திரையாரோட பெரிய திரையாரோட வந்த ஒரு பயணம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 46 வயசுல இவ்வளவு தூரம் எங்க மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இப்ப இந்த மறைஞ்ச 16 நாளும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடை கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு சைட்ல சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதனால 2008 வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு. கிரேட் மேன் அவ்வளோதான் சொல்லுவோம். எங்களுக்கு என்னமோ ஒரு எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை. உங்க எல்லாரோட மனசுலையும் இதயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் இருக்கு. கூடிய இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு ஷூட் போயிருக்காரு. ஸோ கண்டிப்பா வருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லா தருணத்திலையும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு மேல அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க. இனிமேவே இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்கிறேன். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்குமே தேங்க்யூ. அதெல்லாம் இல்ல சிஸ்டர். நான் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் விரிவா நான் இன்னொரு தருணத்துல பேசுறேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும்னு இருக்கு. பட் ஆனா இந்த தருணம் எனக்கு கரெக்டா இருக்காது. அது அந்த விஷயம் தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்ல வெளியே போறதுலயோ கிடையாது. அவங்க டான்ஸ்ல தான் அவங்க லவ். அப்படிதான் அவங்க பார்த்தாங்க. அப்படிதான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்பாவை அனுப்பிச்சு வைக்கும் போதும் அவர் சாமி கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்க 2 பேரும் பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்பல் நாங்க எங்க லைஃப்ல உதாரணமா இருக்கிறது எங்க அப்பா அம்மா மட்டும் தான். ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யோன்யமா யாராலும் இருக்க முடியுமா தெரியாது. சோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரசிங் தான் அது. அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளவுதான். சோ அதை நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசா ஆக்க வேண்டாம். அதுதான் சிஸ்டம். பதில் சொல்லக்கூடிய நிறைய சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையா தெரிஞ்ச மாதிரி முழுமையா கூடயே பயணிச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்க. பார்க்கும்போது எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களால மனம் விட்டு பேசுற சூழ்நிலை இன்னும் எங்களுக்கு உருவாகும். அவ்வளவு தைரியம் எங்களுக்கு வரல. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அப்படியே போட்டு முட்டாச்சு. அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 பேர் குறை சொன்னாலும் ஒரு 100 பேர் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க. இல்ல அவங்க பண்ண சரி அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க. அதனால அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. விளக்க கொடுக்குற மனநிலை இல்லை. நீங்க தான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.